அண்ணா நீங்களும் வாங்கண்ணே, உட்காருங்க சாப்பிடலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம். ஒரு அரை மணி நேரம் பொறுங்க. முத்துமாமாக்கு என் கையால சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் சமைச்சிடுறேன், அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அண்ணி நீங்க ரொம்ப சுயநலவாதி அண்ணி. நாங்க சமைச்சத நீங்க மட்டும் சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு இப்ப அண்ணன் சாப்பிட வேணாம், கல்யாணி சாப்பிட வேணானா என்ன அர்த்தம்? எங்க மாமா நம்மள பாராட்டிடுவாரோன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சூப்பரா சமைச்சிருக்கோம். இங்க பாருங்கக்கா, அம்மான்னு பெருமையா சொன்னோம். இப்ப நீங்களே வந்து எங்களுக்கு போட்டியா நிக்க கூடாதுல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னால பரிமாற முடியல. அதனால என்ன நீ, நீங்க போங்க, நாங்களே பரிமாறிக்கிறோம். நீங்க போங்க. நீங்க போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். உட்காருங்கண்ணா. அண்ணி நீங்க வாங்க உட்காருங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் சமைச்சு தரேன்னு. ஐயோ காரம் தாங்க முடியல அண்ணி, வாயிலே வைக்க முடியல. எப்படி அண்ணி சாப்பிட்டீங்க? எங்க மனசு கோணாம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்க? பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் தானே. கொஞ்சம் உப்பு போட்டு கூடவே 2 உருளைக்கிழங்கு வெட்டி போட்டா சாம்பார சரி பண்ணிடலாம். சாரி அண்ணி, எங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பீங்க. ஆனா நாங்க 4 பேரு, பத்தாததுக்கு 2 வாண்டுங்க வேற. மொத்தம் 6 பேரு சேர்ந்து சமைச்சும் உங்க ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர முடியல. நான் கூட ஆரம்பத்துல இவ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான் தான் நினைச்சேன். சாப்பாட வாயில வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ சாமி அது உண்மையான கண்ணீர்னு. முடியலடா அப்பா. ஆனா நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ, அம்மா மாதிரி நீங்கல்ல, நிஜமாலுமே வெண்ணில உங்களுக்கு அம்மா மாதிரி தான். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை சகிச்சுப்பா. சரி இருங்க, இதே சமையல தான். ஆனா நீங்க சமைச்சதுக்குள்ள கொஞ்சம் என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துறேன். வா கலை. இனிமேலாவது போய் அக்கா பக்கத்துல நின்று எப்படி சமைக்கிறது, என்னென்ன போடுறது அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கோ போ. சரியா? அதெல்லாம் முடியாது. அதாவது அது என்ன போடுறன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுல அன்பு இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், சோம்பேறி தானே இருக்கக்கூடாது. நீ எங்க போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போ. உங்க வீட்டுக்காரமாவை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? அது எப்படி விட்டு கொடுப்போம்? என்னாச்சு ஜனனி? என்ன? இல்ல எனக்கு வேண்டாம், போதும். ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ கலை, நான் மறந்தே போயிட்டேன். ஜனனிக்கு இந்த ரசம் சாப்பிட்டா சரியா வராது. புளிக்கு பதிலா எலுமிச்சம் போட்டு ரசம் வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டா குமட்டல் இல்லாம இருக்கும். சாரி ஜனனி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. ஐயோ அண்ணி வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி வேணாம் அண்ணி. சொன்னா கேளுங்க, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, வாமிட் எல்லாம் வராது. இந்தா சாப்பிடு.
ஐயோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி வேணாம் அண்ணி சொன்னா கேளுங்க. இது பாரு ஜனனி, இத நான் உனக்கு ஊட்டல. உன் வயித்துல இருக்கிற குழந்தை பட்னியா இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் ஊட்டுறேன். இந்த ஒரு வாய் சாப்பிடு. ம். நல்லா சாப்பிடு ஜனனி. அப்பதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற நம்ம குட்டி பையனோ பொண்ணோ நல்லா புஷ்டியா வெளியே வந்து என் கூட மல்லு கட்ட முடியும். நான் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டேன். டீதா வேணும். அதென்ன டி? பையனாடா பொண்ணா டி? மாப்பிள, டாவா இருந்தாலும் டீயா இருந்தாலும் நீங்க தான் டாடி. ஐயா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே இருங்கய்யா. மொத்த பேருக்கும் நான் சுத்தி போடுறேயா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. என் மனசுக்குள்ள நிஜமாவே ஜனனி அம்மாவை பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்ல ஜனனி அம்மா உண்டாவாங்களா இல்லையான்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகமே இருந்துச்சு. அதாம்மா பயமே. ஜனனிக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஜனனி அம்மாவோடது இல்ல, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம். எதுக்காக சொல்றேன்னா, முத்தரசையா பெரியயாவோட மூத்த தாரத்து புள்ள. அதனால அவருக்கு வீடு நிறைய குழந்தைங்க இருக்கு. எல்லாமே அவரோட குழந்தைங்க தான். ஆனா நீலாம்பரி அம்மா 2ஆம் தாரம். மொத புள்ள மருதியாவுக்கே குழந்தை இல்ல. உண்டான குழந்தையும் கலை அம்மாக்கு நிலைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி பூங்கோதை அம்மாக்கும் இப்ப வரைக்கும் புழு பூச்சி ஒண்ணு கூட உண்டாகல. அதனாலதான் ஜனனி அம்மாவுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோன்னு என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். நல்ல வேலை, யார் செஞ்ச புண்ணியமோ அவங்க உண்டாயிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுக்காரர் கார்த்திக் ஐயாவும் நீலாம்பரி அம்மாவோட புள்ள தானே. அதனாலதாம்மா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீங்க நல்ல மாதிரி. நான் இத உங்ககிட்ட சொன்னா நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். நீங்க என்ன பார்த்து செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. நீங்க ஏதாவது தள்ளி போட்டிருந்தா கூடிய சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்கம்மா. தயவு செஞ்சு தள்ளி போட வேண்டாம். என்ன சித்தி பண்ற? சாதாரணமான விஷயம் சித்தி. ஒரு கிளிக்காக போய் அந்த பொண்ணு பாவம் ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்கு அடிப்பையா சித்தி? சில விஷயங்களை எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. வேற எதை பண்ணாலும் பாவ விமோசனம் இருக்கு. கிளிய கொண்டா 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் போவாது. இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வம்சமே இல்லாம போயிட்டா என்னப்பா பண்றது? கார்த்திக்கு கல்யாணம் பண்ற அதே முகூர்த்தத்துல எனக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லனா கார்த்திக் கல்யாணம் நடக்கிறத நான் சம்மதிக்க மாட்டேன். நான் மட்டும் சித்தி எதிர்த்து பேசியிருந்தேன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரோட கல்யாணத்தை சித்தி நிறுத்திடும். அப்படி ஆகக்கூடாது. எனக்கு ஒரு வழி தெரியல. கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கணும். முத்தரசையா பெரியயாவோட மூத்த தாரத்து புள்ள. அதனால அவருக்கு வீடு நிறைய குழந்தைங்க இருக்கு. எல்லாமே அவரோட குழந்தைங்க தான். ஆனா நீலாம்பரி அம்மா 2ஆம் தாரம். மொத புள்ள மருதியாவுக்கே குழந்தை இல்ல. உண்டான குழந்தையும் கலை அம்மாக்கு நிலைக்காம போயிடுச்சு.
அதே மாதிரி பூங்கோதை அம்மாக்கும் இப்ப வரைக்கும் புழு பூச்சி ஒண்ணு கூட உண்டாகல. உங்க வீட்டுக்காரர் கார்த்திக் ஐயாவும் நீலாம்பரி அம்மாவோட புள்ள தானே? பூங்கோதாண்ணி சொன்ன ஒரே விஷயத்துக்காக உடனே உத்தரவை தத்தெடுத்தாங்க பாருங்க. அவ்வளவு பெரிய மனசெல்லாம் வேற யாருக்கும் வராது. தத்தெடுத்தா எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு பங்கு கொடுக்கணும். அது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கிற தைரியத்தோட ஒரு முடிவெடுத்தாரு பாருங்க. அப்படிப்பட்ட தைரியம் வேற யாருக்கும் வராதுங்க. அதுவும் மருது மாமா கூட இந்த நிமிஷம் வரைக்கும் ஜனனிய பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா ஜனனி மாசமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியல. என்ன பண்றது, அண்ணனோட மனசை நோகடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவரோட மனசுல எவ்வளவு தூரம் எல்லாரையும் சரிசமமா நினைக்கிறாருங்கிற விஷயம் இந்த வீட்டுல இருக்கிற வேற யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. தேவையில்லாம எங்க அம்மாவும் பூங்கோதாக்காவும் எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்வேதா கூட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க. தங்கத்தை உரசி பாக்குற மாதிரி அவரோட வாழ்க்கையிலையும் சோதனை வந்துகிட்டே தான் இருக்கு கௌதம். எத்தனை சோதனை வந்தாலும் அது நல்லதுக்கு தானே எனக்கு தோணுது. ஏன் பின்ன ஒருத்தர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துட்டு இருந்தா அவரோட பெருமை எப்படி எல்லாருக்கும் தெரியும். அதனால கடவுளா பார்த்து அக்காக்கும் மாமாவுக்கும் இத்தனை சோதனைகளை கொடுக்கறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வரும்போதுதான் கண்டிப்பா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள பத்தின விஷயம் புரியும். ஆமா ஆமா, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு வயசு இருக்கிற காலத்துல அவங்கள ஒழுங்கா வாழ விடாம கடைசியில எதை கொண்டு போறாங்களோ இவங்களா. கார்த்தி, அப்படிலாம் கிடையாது. என்னவோ அக்கா வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்கு. நிச்சயமா எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2 பேரும் என்னைக்குமே இதே வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க, இருக்கணும். அதுக்கு நம்மளால ஆன விஷயத்த பண்ணணும் கார்த்தி. நீங்க சொன்ன மாதிரியே அக்காவோட மனசுல இருக்க குறையெல்லாம் நம்ம போக்கணும். கண்டிப்பா கௌதம், நம்மளோட அடுத்த வேலையே அதுதான். கவலைப்படாம வாங்க. நானும் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. உண்மையிலே அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? 7 கழுத வயசாயிடுச்சு. இன்னைக்கு சொந்தமா ஒரு நயா பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. ஒத்த நயா பைசா வேணும்னா கூட நான் போய் அடுத்தவங்கள்ட்ட கையேந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அம்மா கிட்ட இல்ல அண்ணன் கிட்ட. இதெல்லாம் நினைக்க நினைக்க என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏதாவது தனியா ஒரு தொழில் இருந்தா அது நடத்துற மாதிரி இருந்தா இந்த ஸ்வேதா இப்படி என்ன நல்ல கையை யூஸ் பண்ணுவாளா? இப்பெல்லாம் அவ கூட என்ன மதிக்கிறது இல்ல. ஏதோ அவ வச்சு வேலைக்கார மாதிரி தான் என்ன நடத்திட்டு இருக்கா. இனிமே இதெல்லாம் சரி வராது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சரக்கு அடிச்சு அடிச்சதெல்லாம் மூளை மலங்கி போய் கிடக்கு. அதனாலதான் இப்படி எல்லாருக்கும் அடிமையா இருந்துட்டு இருக்கேன். இனிமே இந்த அடிமை வாழ்க்கை வாழ்றதுல நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது வாழ்க்கையில பண்ணியே தீரணும்டா. நடக்கும், நடந்தே தீரணும். அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க இவ்வளவு வருத்தப்படும் போது கண்டிப்பா ஏதாவது நடக்குண்ணே. நடக்க போகுதுடா, கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஒரு பெரிய லிக்கர் ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஏக்கர் கணக்குல இடம் வேணும்னு காசு போன கணக்கு இல்லாம வச்சிருக்க ஒரு பெரிய பார்ட்டி கேட்டிருக்கடா. அவங்க மட்டும் நான் காமிச்சிருக்க இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கையிலே பிடிக்க முடியாதுடா. இப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மருது யாருன்னு காட்டுறேன். அப்படியாண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பா நடக்குண்ணே. பாத்தீங்களாண்ணே, மணி அடிக்குது. நடக்குண்ணே, நல்ல சகுனம். அட போடா, பேசுங்க. ஹலோ, சரிங்க சார். டேய், நினைச்சது நடந்துருச்சுடா. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப அடிக்கலாம்டா சரகா. என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, இப்பதானே சொன்னேன் அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஒரு இடம் காமிச்சிருக்கேன்னு. அந்த பார்ட்டி தான் போன் பண்ணுச்சு. அவங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சு.
வக்கீல்கிட்ட பேசிட்டு நிலத்தோட ஓனர் அழைச்சிக்கிட்டு வக்கீலோட ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்கடா. அட்வான்ஸ் பணத்தோட வராங்களா, வக்கீல் ஆபீஸ்ல வச்சு செட்டில் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த டீல் மட்டும் முடிஞ்சதுன்னு வையேன், 2% அமௌண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அது மட்டும் இல்லடா, இவங்க கிட்டயும் வாங்கிருவேன், அந்த நிலத்தை விற்க போறவங்கிட்டயும் வாங்கிருவேன். எப்படி? கொடுக்கிற தெய்வ கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும் சும்மாவா சொன்னாங்க? உண்மையிலே நீங்க காலையில நரி முகத்துல முடிச்சுட்டு வந்திருக்கீங்கண்ணே. டேய், நரி முகத்துல இல்லடா, கண்ணாடியில என் முகத்துல தான் முழிச்சிட்டு வந்தேன். என் முகம் எவ்வளவு அதிர்ஷ்டமான முகம்னு நான் இன்னைக்கு தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த மருதுவை யாரும் கையில பிடிக்க முடியாது. வீட்டுல என்னென்னலாம் பண்ணாங்க, இப்ப எல்லாத்துக்குமே பதிலடி கொடு. ஏய், என்ன நீ யாரோ மூணாவது மனுஷன் பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? தள்ளி போடுறதா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே தள்ளி போடணும். நாம தான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே, அப்புறம் என்ன அதை பத்தி கேள்வி? அப்போ எதுக்காக நமக்கு இது வரைக்கும் குழந்தை உண்டாகல கார்த்தி? இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமா, என்ன திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் உனக்கு? குழந்தைங்கிறதுல எதுவும் நம்ம கையில இல்ல சிம்ரன், அதெல்லாம் தானா நடக்கணும். கார்த்தி, அதுவா நடக்கட்டும்னு விடுறது கரெக்ட் தான். ஆனா நமக்கும் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுதுல்ல, பேசாம ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கலாமா? என்ன சிம்ரன், என்னாச்சு உனக்கு? எதுக்கு வந்ததுல இருந்து டிஸ்டர்பாவே பேசிட்டு இருக்க? என்ன, யாராவது ஏதாவது உன்கிட்ட சொன்னாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லது தானே? சரி, செக்அப் பண்ணிட்டா நல்லதுதான். என்னைக்கு அப்பாயின்மெண்ட்னு கேளு, உனக்கு என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிடலாம். நீயும் சேர்ந்து பண்ணிக்கிட்டா நல்லது தானே கார்த்தி? சரி, பண்ணிடலாம். தப்பா நினைச்சுக்க வேண்டாம் கார்த்தி, 2 பேருமே செக் பண்ணிக்கிட்டா நல்லது தானே? நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா பிறந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். இங்க பாரு, தப்பா எடுத்துக்கிட்டியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அப்படி இப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுல விழும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் பயம் வரதான் செய்யும். உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா நீ பேசுனதுல தப்பே இல்ல. அப்போ கண்டிப்பா செக் பண்ணிடலாம். அப்போ டைரக்டர் சாருக்கு என் மேல கோவம் இல்லையே, செக் பண்ணிக்கலாம் தானே? டைரக்டரே கண்ட்ரோல் பண்ற ரிமோட் கண்ட்ரோல் ப்ரொடியூசர் தான். அதனால ப்ரொடியூசர் மேடம் சொல்லிட்டா இந்த டைரக்டர் சாருக்கு எல்லாமே டபுள் ஓகே தான். ஏய், கதவு திறந்திருக்கு, யாராவது வர போறாங்க. ஏய், ஐயோ, கார்த்தி, விடு கார்த்தி, இரு. விடு. முத்தம் கொடுக்க சொன்னேன்ல. பாத்துட்டு போறாங்க, விடு கார்த்தி.
ஏய், கார்த்தி எங்க ஓடுற? தப்பிக்க பாக்குறியா? ஐயோ, உன்னை நான் தப்பிக்க விடுவேனா? விடு கார்த்தி நான் போகணும். வெளியே போகணுமா? நிஜமாவே போகணுமா? அப்ப விட்டுறட்டுமா? விட்டுறட்டுமா? லிக்கர் ஃபேக்டரி கட்டுறதுக்கு நாங்க தேடாத இடமே இல்ல சார். ஏதோ மருது மூலமா இந்த இடம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். அட்வான்ஸா இப்ப நாங்க 20 lakhs செக்கா கொடுக்குறோம். பேலன்ஸ் ரிஜிஸ்டர் அப்போ செட்டில் பண்ணிடுறோம். ஆமாமா, மருது எங்கிட்ட எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துட்டு சைன் பண்றீங்களா? சார் நீங்க வாங்க சார். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. என்ன போடு போடு. மருது நீங்க வந்து சாட்சி கைது போடுங்க. வரும். இந்தாங்க இந்தாங்க தம்பி, நீங்களும் போடுங்க. போடுங்க. வாங்க சார். இந்தாங்க வாங்கிக்கங்க. உட்காருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். திருப்தி தானே? வாங்கணும் திருப்தியா இருக்கீங்களே? ஆமா ஆமா ஆமா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மருது தான். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் வருது. முடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். சரி வாங்க வாங்க. வரேன் தம்பி, வரேன் வரேன். வாங்க சார். சார் அனுப்பிட்டு. சரி மருது, போயிட்டு வாங்க. அப்புறம் சார் என்ன பார்த்துட்டே இருந்த? அப்படி வெட்ட வேண்டியது வெட்டுங்க. இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பாக்கி பணத்தை கொடுத்துறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா தம்பி? மருது மருது, நிலத்தை வித்து கொடுக்கறதுல வாங்குறவங்க கொடுக்கற பணம், விக்கிறவங்க கொடுக்கற பணம், அது பத்தாதுன்னு ஃபேக்டரி கட்ட போறத பாத்துக்கிறதுக்கு தனி பணம். மொத்தத்துல பணமோ பணம்டா. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு. என்னாச்சு முத்து மாமா? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை, இப்போ மருதும் கலையும் சந்தோஷமா வாழணும்னா இந்த மருது பையன் மாறணும். இவன் சொத்து சொத்து சொத்துன்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். சொத்தை உடனே பிரிக்க முடியாது, ஏன்னா அது பூர்வீக சொத்து, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இது இப்போ என் கைக்கு வந்துருச்சு இல்லையா, இது நான் சம்பாதிச்ச சொத்து. இது நான் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 100 ஏக்கராவை மருது பேர்ல எழுதி வச்சிட்டா என்ன? ஏன்னா கலையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நீயும் நினைக்கிற, நானும் நினைக்கிறேன். இந்த சொத்து அவனுக்கு போனதுக்கு அப்புறமாவது அவன் கொஞ்சம் மனசு மாறுவான், அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கல்ல. என்ன இல்ல, உனக்கு இதுல ஏதாவது வருத்தம்
என்ன முத்து மாமா இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா இப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருப்ப. அதான் யோசிச்சேன். கலைக்காக என்ன வேணா பண்ணலாம் முத்து மாமா. அவ சந்தோஷமா சின்ன மாமா கூட வாழ்ந்தாலே போதும். நீ தாராளமா கொடு. ஆனா ஒரே ஒரு விஷயம். இல்ல கார்த்தி, ஜனனி, பூங்கோதானி இவங்க எல்லாம் இந்த விஷயத்த நினைச்சு ஏதாவது சங்கடப்படுவாங்களா? கார்த்தி ஜனனிலாம் பூங்கோத சரி ஓகே. அது டவுட் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு கூப்பிட்டு பேசிடுவோம். சரியா? பட்டுன்னு பேசி முடிச்சு லேட் பண்ணக்கூடாது. டே கார்த்தி, நான் வாங்கியிருந்ததில் ஒரு 100 ஏக்கரா லிட்டிகேஷனில் கூட இருந்துச்சு. அது கோர்ட்டில் நமக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ தான் வக்கீல் கொடுத்துட்டு போனார். ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்துருச்சு. அண்ணா சூப்பர்ண்ணா. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? கலக்குறீங்க மாமா. வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களுக்கெல்லாம் முன்னாடியே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சொத்து இருக்கு இல்லையா, இது அப்படியே மருது பேர்ல எழுதி வச்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இது என்னோட ஐடியா. வழக்கம் போல வெண்ணிலாக்கத்துல எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு எனி அப்ஜெக்ஷன்ஸ், கருத்து வேறுபாடுகள் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லலாம். இதை பாருங்க, இதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சொத்தை பிரிக்க தான் போறோம். ஓகேவா? அப்போ உங்களோட பங்கை நான் இதுக்கு ஈக்குவலா காம்பன்சேட் பண்ணிடுவேன். அதிகம் பண்ணி கொடுத்துருவேன். தப்பா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் நான். என்னன்னு எப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு முடிவு எடுத்து என்னைக்காவது அதுக்கு நாங்க மறுப்பு சொல்லியிருக்கோமா? சொத்தையே பிரிக்க வேணாம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்னென்ன பேச்சு இது? ஆமாண்ணே, எங்களுக்கு வெண்ணிலா அண்ணி வேற, கலை அண்ணி வேற இல்ல. கண்டிப்பா நீங்க எழுதி வைங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு. மாமா, இந்த விஷயத்துல நான் தலையிடவே கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி நல்ல முயற்சி, நல்ல முடிவு. ஆமா மாமா, நீங்க இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கலையக்காவோட வாழ்க்கை மாறுச்சுன்னா எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நன்றி நன்றி நன்றி. கலை, என்ன கலை? ஐயோ, நீ கலை, என்ன கலை? ஏன் திடீர்னு அழுதுட்டு இருக்க நீ? என்ன செய்ய? கையெடுத்து. இல்ல, எனக்கு பேசுறதுக்கே வாய் வரல. இவ்ளோ பேர் இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா இல்ல எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு, சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி இருக்கலாம். நீங்க உங்க அண்ணனுக்காக எழுதி கொடுக்க சொல்லல. கலை அண்ணி நல்லா இருக்கணும், கலை அக்கா நல்லா இருக்கணும்னு மனசார சொன்னீங்கல்ல. அத நினைச்சாதான் எனக்கு பேசக்கூட முடியல. மாமா, நான் என்னன்னு சொல்றது மாமா? ஆனா ஒண்ணு மாமா, நீங்க சம்பாதிச்ச நிலம் இதை ஏன் மாமா விட்டு கொடுக்கணும்? என்ன விட்டு கொடுக்கணுமான்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? நான் சம்பாதிக்கிறதே உங்க எல்லாருக்காகதான். சொத்துன்ற பெரிய சொத்து. உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம்.
அவன் கிறுக்கு பையன். அவனை எப்படியாவது மாத்தி உங்க ரெண்டு பத்தி ஒன்னா வாழ வைக்கிறதா என்னோட. நான் அதெல்லாம் பண்ணிடலாம், புரியுதா? வருத்தப்படக்கூடாது. என்ன கலை, விடு கலை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அழாத கலை. சத்தியமா மாமா, நீங்க எல்லாரும் செஞ்சத இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இது மிகப்பெரிய விஷயம் மாமா. இந்த காலத்துல சொத்துக்குன்னு எல்லாரும் அடிச்சுக்கும் போது விட்டு கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னது பெரிய மனசு மாமா. உங்க எல்லாருக்குமே நன்றி. தயவு செஞ்சு அமைதியா இருக்கலை, உணர்ச்சி வசப்படாத. சின்ன மாமா வரட்டும், இது சொல்லுவோம், சரியா? சரி வா. வெண்ணிலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன தோணுனாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லு. நீ அங்க நேர்ல வரணும்னா கூட எப்ப வேணும்னாலும் வரலாம். இல்ல நான் வரணும்னாலும் சொல்லு, நான் உன்னை வந்து பாத்துட்டு போறேன், சரியா? இந்த சொத்தை அவன் பேரில் எழுதி வச்சா அவனுக்கு லைஃப்ல ஒரு ஹோல்டு வரும். இதனால அவன் கடை கூட சண்டை போடாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? வழக்கம் போல வெண்ணிலாக்கு இதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. எங்களுக்கு வெண்ணிலா அண்ணி வேற, கலை அண்ணி வேற இல்ல. கலை அக்காவோட வாழ்க்கை மாறுச்சுன்னா எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நோ 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 இல்ல சார், நீங்க கேக்குற ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது சார். கண்டிப்பா முடியாது. இங்க பாருங்க. ஐயய்ய, என்ன சார்? சார் பேசுறது வேஸ்ட்னு சொல்றல சார். அண்ணா, என்னென்ன நடக்குது? இங்க பாருங்க, நான் சொன்ன ரேட்டுக்கு நீங்க ஒத்து வந்தா மட்டும்தான் நான் பார்ட்டிகிட்ட பேசி உங்களுக்கு சிட்டிங் தர முடியும் சார். அதெல்லாம் சரிங்க சார். தேவன் வந்தது நீங்க தானே. இங்க பாருங்க, அதுக்குள்ள இன்னொரு போன் அடிக்குது பாத்தீங்களா? ஏகப்பட்ட போன் வந்துட்டே இருக்கு சார். இல்லன்னா வேற ஒரு பார்ட்டிக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க சார். இல்லன்னா அடுத்தடுத்து டக்குன்னு போயிட்டே இருப்பேன் சார். சார் நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்க சார். ஐயே, அட போங்க சார். சார் ஏகப்பட்ட பார்ட்டி கையில இருக்கு சார். சார் இன்னொரு லைன் வருது, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். அப்படிங்களா? என்எம் குரூப்பா? எங்க, எந்த ஏரியால வேணும்? ஓ, இடம் இருக்குன்றீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. என்ன சார் யோசிச்சீங்களா? ஆனா என்ன சார் திரும்ப வந்து போய் அதுன்னு சொல்றீங்க? ஐயோ சார், நிறைய போன் வந்துருக்கு சார். எல்லாருமே வெயிட்டிங்க. நிறைய பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க சார். நீங்க என்னன்னா வளவளன்னு பேசிட்டே இருக்கீங்களா? பிரியாணி வாங்கிட்டு வருவானே. ஒரு நிமிஷம் சார், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதரா? இருடா, சொல்லுங்க சார். சரி சார், சார் முடியாது சார், முடியாது சார், முடியாது சார். நோ வேண்டாம் சார். ஐயோ சார், நான் அந்த 100 ஏக்கர் 200 ஏக்கர் டீல் பண்றதே இல்ல. ஒன்லி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் தான். இந்த ரேஞ்ச் தான் சார் நம்மளுது. ஐயோ சார், சார் 500 கம்மியா? ஐயோ சார், 500 ஏக்கர் கீழே நான் டீல் பண்றதே இல்ல சார். சார் சாரி சார், முடியாது சார். 100 ஏக்கர்லாம் நான் பண்றது இல்ல சார். அந்த மாதிரி பிசினஸ் வேண்டாங்கிறேன். என் அஸ்டல் நம்பர் தரேன், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அவன் பண்ணி தருவான். சரிங்களா? சரி சரி. அப்புறம் ஐயோ சார், சொல்லுங்க சார். கருத்து என்னண்ணே? காலையில அவன் நல்லா தானடா இருந்தான். ஏன் பாவம் திடீர்னு இப்படி ஆயிட்டான்? ஒன்னும் புரியலண்ணே.
ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார், இருங்க சார். சொல்லுங்க சார். அது என்ன சார், இப்பதானே சார் தெளிவா சொன்னேன். மறுபடியும் நீங்க தெளிவா முடிவு எடுக்காம நைனா என்ன சார் அர்த்தம்? ஆமா சார் 2% தான் சார். வெளியில 3%, 4%லாம் வாங்குறாங்க சார். என்ன சார், நானே ஏகப்பட்ட இடத்துல அப்படி வாங்கியிருக்கேன். நீங்கன்றதுனால தான் 2%. புரியுதுங்களா? ஆனா ஆமா சார், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கை மேலே கொடுத்துடணும். ஓகேவா? நேற்று நம்ம சொத்து விஷயமா பேசணும்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பிரிக்க முடியாது. ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்கு. லாயர் மறுபடியும் அதை தான் சொல்றாரு. தெரியுமே, நீ இப்படி ஒரு பதில தான் சொல்லுவேன்னு எனக்கு முதல்ல தெரியுமே. டேய் என்ன கொஞ்சம் பேச விடுறா. நான் பேசட்டுமா? ஏரிக்கிற பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் வாங்கணும் தெரியுமா? டெடிகேஷன் இருந்துச்சு. அது கோர்ட்ல நம்ம பக்கம் தீர்ப்பாயி நம்ம கையில வந்துருச்சு. சோ வாட்? ச்சே, என்ன அதை நான் வித்து தரணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணி தரணுமா? சும்மா வேண்டாம் கேளு. ஒண்ணு வேணாண்டா, நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும். கையெழுத்து போட்டா போதுமா? இந்த பேர் அது நான் சம்பாரிச்சு வாங்கினது. அது அப்படியே ஓம் பேர்ல எழுதி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசினேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இது எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி உனக்கும் இது சந்தோஷம் தரும்னு நம்புறேன்டா. என்ன சொன்ன? 100 ஏக்கர்? இந்த 100 ஏக்கர் கொடுத்து மொத்தமா வாழிச்சலாம்னு பாக்குற? நல்லா இருக்கும் பிளானு. ஒன்னுத்துக்கும் உதவாத கட்டாந்தர பூமி, அதுல புல்லு பொண்ணு கூட முளைக்காது. டேய் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காதடா. அது நல்லா வளையிற நஞ்ச பூமிடா. தண்ணி வசதி நல்லா இருக்கு. ஏரிகிற பாசனம் நல்ல இடம் சொல்றதுக்கு நீ என்னமோ பேசிட்டு இருக்கிற. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. கட்டாந்தர தான். இப்பதானே நான் அந்த பக்கம் போகும்போது பாத்துட்டு வந்தேன். அது நீ என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு பாசமிகு முத்தரசன் மருதுவுக்காக, அதாவது தன்னோட தம்பிக்காக 100 ஏக்கர் நிலத்தை இனாம எழுதி கொடுத்தாருன்னு ஊர் மத்தியில பேர் வாங்கிக்கலான்னு பாக்குற. அப்படிதானே?